வணக்கம் மக்களே. என்னடா திருப்பி ரயில்வே ஸ்டேஷனா ட்ராவலான? ஆமாம் மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயின் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட 4வது ட்ராவல் பிளாக். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போர்டு சரியாக தெரியல. அத்திப்பத்து புதுநகரில் இருக்கும், எங்கள் வீட்டு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனு. இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி போக போகிறோம். அங்கெல்லாம் வேலை ஒரு சின்ன வேலை, சரி அது நம்ம விலாக கவர் பண்ணி போட்டுருமேன்னு அந்த ரூட் எதுக்கும் கேட்சப் பண்ணல. ஸோ அதனால் நான் பண்ணுறேன். இந்த விலாகில் சென்னை சென்ட்ரல் அத்திப்பட்டு புதுநகர் எங்கம்மா அத்திப்பட்டு புதுநகர் ஆவடி ட்ராவல் விலாக் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதாவது இது நான் கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறேன் இன்ட்ரோ. நம்ம இதுக்கப்புறம் தான் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து எப்படி இங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறதில்ல, ஏன்னா ஸ்ட்ரைட் டைம் வந்து 4 மணிக்கு தான். கொஞ்சம் பாசி பீச் போயிட்டு அங்கேருந்து மாறி தான் போக போகிறோம். ஸோ அதனால் எப்படி நம்ம ஆவடி போய் சேரோன்னு இந்த விழாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இந்த ட்ராவல் விலாகு பார்ட் 1 தான் வரும், பார்ட் 2 வராது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூழ்நிலை தான் போட்டிருக்கேன். ஸோ மக்களே, எனக்கு பின்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் டு நெல்லூர் மெமு, அதாவது சூழ்நிலைப்பேட்டை மெமு. சூழ்நிலைப்பேட்டை வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது. இந்த மெமு பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்பில் நியூ மாடல் இந்த மெமு. இப்போ இது வந்து சென்னை சென்ட்ரல் 2 வேஸ் நெல்லூர் போகுது. இப்போது தேர்ட் பிளாட்ஃபார்மில் நெல்லூர் டு சென்னை சென்ட்ரல் போகிற மெமு, அதுவும் நான் ஸ்பாட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மக்களே, இந்த மெமு பார்த்தீங்கன்னா BEML அங்கேருந்து போகிற மெமு. மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் டிஃப்ரெண்ட். அது ஐசிஎஃப், இது மெமு அதாவது BEML மெமு. ஸோ மக்களே, பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு என்னென்னா, நான் சொல்லியிருந்தேன்ல மெட்ராஸ் பேஷன் பீச் போய் தான் போகணுன்னு. அதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, இப்போது 4 மணிக்கு திருவள்ளூர் ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பேஷன் பீச் ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். அந்த ட்ரெயின் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் விசாரித்தோம், அந்த ட்ரெயின் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின் வந்தோடனே நம்ம அதில் விலாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரெயின் வந்தால் அதில் போகலாம், இல்லை சென்னை சென்ட்ரல் ட்ரெயின் வந்தால் பேஷன் பீச் போய் மாறலாம். நான் எப்படின்னு போகிற வரல அப்டேட் பண்ணுறேன். மக்களே, திருவள்ளூர் டு பொன்னேரி திருவள்ளூர் 2 வண்டி டெய்லி இருக்குது. இதில் வந்து காலைல வந்து பொன்னேரி திருவள்ளூர் டு பொன்னேரி காலைல 7 மணி, அதாவது 6 மணிக்கு வரும்.
6:40 சரியாக சொல்லணும்னா இந்த ஊர் எங்கள் புதுநகர டைமிங் படி. அதே மாதிரி சாயங்காலம் 4 மணி, அதாவது காலை 5:30 மணிக்கு திருவள்ளூர்லேருந்து கிளம்பும் பொன்னேரி வண்டி. அதே மாதிரி இங்கே ஈவினிங் 4 மணிக்கு 3:40க்கு பொன்னேரிலேருந்து கிளம்பும். இதுதான் ட்ரெயினோட டைமிங். ஸோ காலைல ஒரு ட்ரிப்பு, போகிறதுக்கு ஒரு ட்ரிப்பு. இன்னொரு சொல்லும் போது எண்ணூர்லேருந்து ஒரு திருவள்ளூர் ட்ரெயின் இருக்குது. அது காலைல 6:35க்கு எண்ணூர்லேருந்து கிளம்பும். அது இங்கே இருக்காது. அதனால் அந்த ட்ரெயின் அதை பிடிக்கிறதுனா காலைல பொன்னேரி எண்ணூர் போய் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இன்ட்ரோவில் வேறு ட்ரெஸ்ஸு வச்சுட்டியே, இங்கே ட்ரெஸ்ஸு மாற்றிட்டுனா இது என்னோட ராசியான ட்ரெஸ்ஸு, எந்த லாகில் எடுத்தாலும் அது சூப்பர் ட்ரெஸ் தான். அதான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். ஸோ மக்களே இப்போ போனது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ட்ரெயின். இன்னும் நம்ம ட்ரெயின் வரல. வந்த உடனே நம்ம ட்ரெயின் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த திருவள்ளூர் ட்ரெயினுக்கு ஒரு மைனஸாக இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்குது. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசன் பீச்சுக்குள்ளே போகாது. 12 பெட்டியா, அதாவது பேசன் பீச்சுக்குள்ளே போகாது. கொருக்குப்பேர்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து பேசன் ரூட்டை ஜாயின் பண்ணும். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து பேசன் கிட்ட வந்து போட்டுது. அந்த சென்னை சென்ட்ரல் திருவள்ளூர் வண்டிக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதனால் இது கொஞ்சம் டிலேவாக ரீச் வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி என்னென்னா இது ஒரு நல்ல ட்ரெயின் தான். டேரக்ட் பொன்னேரி டு திருவள்ளூர் டேரக்ட் ட்ரெயின் ஒரு நம்மளுக்கு ஈஸியான ஆப்ஷன் இந்த ட்ரெயின் தான். எங்க போலீஸ் பார்த்துக்கலாம். இது எங்க போலீஸ் முடியாது. போமாம்மா. ஸோ மக்களே இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ புறப்பட்டுச்சு. நான் வந்து இந்த வட்டிப்பேடு போயிருந்தாங்க கொருக்குப்பேடு சைஸ் அவ்வளோ காமிக்க மாட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ கொருக்குப்பேடு ஆவடி சைட்ஸ் தான் நான் காமிப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு எண்ணூர் காமிச்சிது, திருவள்ளூர் காமிச்சிது, அடுத்து கொருக்குப்பேடு சைட் தான் காமிப்பேன். அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் கோச்சிக்கலாம். மக்களே வழங்க போல நம்ம எண்ணூர் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இன்றைக்கி எண்ணூர் ரயில்வே ஸ்டேஷனில் என்ன ட்ரெயின் நிற்குது பார்ப்போமா? வழக்கமாக சார்பள்ளி நிற்போம், ஏற்காடு நிற்கும். எம்டிஆர் இருக்காமாலாம் இருக்குது. ஆமாம் இல்லை மக்களே, சிமோகா நிற்குது. சிமோகா வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதுதான் வெளியே பண்ணிருந்தேன். Shimoga Weekly Superfast Express.
ஒரு ட்ரெயினை பக்கெட் லிஸ்ட் எடுத்தாச்சு. மக்களே, இந்த ட்ரெயினை இதோடு சேர்த்து அந்த வீடியோவிலே வரும். அதனால் இந்த இதில் வர்றது இப்போ நான் எடுக்கிறது இந்த வீடியோவில் போகாமல் அந்த சிவகா சூப்பர் வீக்லி ஷோ பாஸ் வரும். அதனால் ரெண்டுக்கே வாய்ஸ் ஒரே மாதிரி தான் வரும். அதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இதில் வர வாய்ஸ் வரும், அதுலேயே வரும். இந்த ட்ரெயினுக்கு மோஸ்ட்லி க்ரௌட் எங்கே ஃபில் ஆவாங்க பார்த்தீங்கன்னா வியாசர்பாத் ஜீவாலேருந்து இந்த ட்ரெயின் ஃபுல்லாக ஆகுங்க க்ரௌட்லாம். மக்களே, இப்போ நம்ம என்ட்ரா வந்து திருவெட்டூர் ரயில்வே ஸ்டேஷன். கோரமண்டலா எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின் லாகில் தான் நான் நிறைய கிராசிங் ஸ்காட்சப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி பீச் ட்ராவல் லாக்லையும் சரி, அதுக்கு முன்னாடி சென்னை ட்ராவல் லாக்லையும் சரி, ரெண்டு ட்ரெயின் தான் கேட்சப் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நெல்லூர் வண்டியில் ஆரம்பிச்சு சங்கமித்ரா, இப்போது கோரமண்டல், இதுக்கப்புறம் என்ன ட்ரெயின் கிராசிங் ஆக போக தெரியல. ஒன்று வேணால் நம்ம லாகில் பார்ப்போம். இப்போ கோரமண்டல் போச்சுங்களா, நம்ம லோக்கல் ட்ரெயின் வந்து உள்ளே வந்து ஜஸ்ட் செகண்டில் வந்துச்சு. உள்ளே வந்து 2 நிமிஷம் தான், அதுக்குள்ளே கோரமண்டல் வந்துச்சு. அப்போது பார்த்துங்க இந்தியன் ரயில்வேஸ் எந்த அளவுக்கு குயிக்காக ஆப்ரேட் பண்ணுறாங்க. அம்மா இப்போ தான் ட்ரெயின் ஏறுவாங்கப்பா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஸோ இப்போது வரது தான் கொருக்குப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். ஸோ
ஸோ மக்களே, நம்ம ட்ரெயின் குறுக்குப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் டிபார்ட்டிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டூ டேஸ் வியாசார்பாடி ஜீவாக போட்டோம். இருமா வர ஆயா எல்லாமே உன்னாதான் வருது. பார்த்து எத்தனை ரூபாய்க்கு எடுத்துருப்போம் அதுக்கு முன்னாடி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக 2 லைன் போகுதுல்ல, அது வந்து சென்னை பீச் போகிறது. இங்கே முன்னாடி இருக்கிற அந்த 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா பாசன் பீச் போகிறது. இது காமிக்கிற பாருங்கள். அந்த லாஸ்ட் 2 லைன் வந்து பீச் போகுது. இந்த 2 லைன் வந்து பாசன் பீச் போகிறது. இப்போ நம்ம 2 days வியாசார்பாடி போயிட்டு மக்களே, அந்த 2 லைன் பார்த்தீங்கன்னா சென்னை பீச் டு வியாசார்பாடி லைனு. இப்போ நம்ம போகிறது வந்து கோரிக்கைப்பேடு டு வியாசார்பாடி லைன். வியாசார்பாடி ஜீவா வியாசார்பாடி ஜீவா. ஆமாம், வெயில் நிற்கிறது. போலீஸ் மேம் இருக்காரு. ஸோ நம்ம தான் இது ஜாயின் பண்ணி இப்போ நம்ம தான் ஜாயின் ஆக போகுது. இல்லை ஸோ ஜாயின் ஆகிடுச்சா. இதுதான் வியாசார்பாடி பல்க் கேமன். ஸோ அந்த 4 லைன் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து வரும். அது 2 சென்னை சென்ட்ரல்லேருந்து வர லோக்கல் ட்ரெயின் லைனு. இது சென்னை சென்ட்ரல் போகிற எக்ஸ்பிரஸ் லைன். ஸோ நம்ம ட்ரெயின் அதில் போய் ஜாயின் ஆகும். இப்போ நம்ம இங்கேருந்து இந்த லாஸ்ட்டு போவோம். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு போனோம். இப்போ மக்களே, இப்போ வர போகிறது தான் வியாசார்பாடி ஜீவா ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்ட்ரெச்சில் வியாசார்பாடி ஜீவா, திருமலை வாயில், அப்புறம் நீலச்சேரி 3 மொத்தம் இந்த நடுவில் பிளாட்ஃபார்ம் வரும். மிச்சம்லாம் இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் வரும். நான் சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன பண்ணேன் சொல்ல. இங்கேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு G3, அப்புறம் இங்கேருந்தாமல் ஒரு கிட்டக்கிட்ட இருக்கு. இங்கேனா ஒரு கிட்டக்கிட்ட இருக்கு. G3 பெரம்பூர் கணேசபுரம் இருக்கு. போயிட்டு ஸோ வண்டி வியாசார்பாடி ஜீவாலேருந்து கிளம்பிடுச்சு. அடுத்த ஸ்டேஷன் பெரம்பூர். ஸோ இந்த வியாசார்பாடி டு
பெரம்பூர் செக்ஷன். பெரம்பூர் உங்களுக்கே தெரியும், எல்லாம் மேஜர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இங்கே நின்று போகும். இங்கே ஒரு ஆட்சி கொடுத்து தான் போகும். மூவர் சைடு போகிறதா இருந்தாலும் சரி, விஜயவாடா சைடு போகிறது, அதாவது கூடூர் சைடு போகிறது ட்ரெயினாலும் சரி, இங்கே பெரம்பூர் ஸ்டாப் ஆகலாம். MSD. ஸோ இதான் பெரம்பூர் யூனிவர்சிட்டி. பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய ஊருகள் இருக்குது. அப்படியே வீனஸ்ஸு, அப்படியே போனீங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா மங்களபுரம், ஓட்டேரி, இங்கேருந்து போகலாம் கிட்ட. இதை தாண்டி இன்னும் சின்ன ஊர் பக்கத்தில் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ். இப்போ நமக்கு அந்த ட்ராக்கில் கிராசிங் இருக்குது. என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் மைசூரு சாப்பிட வந்தே பாருங்க. முன்னாடியே வரும். அது பையெல்லாம் கலக்கும். சென்னை சென்ட்ரலில் பை இந்த பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஐசிஎஃபோட பாகம். இதுவும் சரி, இது அடுத்த வரப்போகிற பெரம்பூர் லோக்கோ ஒர்க்ஸும் சரி. கேரேஜ்னால் பெட்டி, அதாவது கோச்சஸ். லோக்கோனா லோக்கோ மீடியம், அதாவது இன்ஜின். அது மீன் பண்ணி தான் ரெண்டுக்கும் ஸ்டேஷன் போயிடுச்சு. என்னது நிக்கிது எக்ஸ்பிரஸ். பெரம்பூர் இதுதான் பெரம்பூர் லோக்கோ ஒர்க்ஸ்.
ஆ கிழக்கு கிழக்கு மேற்கு இது கிழக்கு இது மேற்கு. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் லோக்கோ ஒர்க்ஸ் இது கிளம்பி வச்சு அடுத்த ஸ்டாப்பிங் பண்ணி வில்லிவாக்கம். நான் ஏன் இந்த பக்கம் வந்து வீடியோ எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் இப்போ சொல்லி பாருங்க. வில்லிவாக்கம் 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 வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா ஐசியை போல உள்ளே போகிற அந்த கேட்டு வந்து பாருங்க லைன். நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ப்ளீஸ் எல்லாம் ஸ்பீக்கர் எப்படி அந்த மாதிரியா அதான் வில்லிவாக்கம் ஊருக்கு கிட்ட வில்லிவாக்கம் பக்கத்தில் என்னென்ன ஊர் இருக்குது? ஜாயிண்ட் ஆஃபீஸு வேறு பூமுக நகர் கருக்கு கரு இந்த செட் தான் வச்சு பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் வந்துடுச்சு. அதாவது பத்தாப்பம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆஃபீஸ் போகலாம். அப்புறம் வந்து இன்னும் சில ஊர்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜாயிண்ட் ஆஃபீஸ் தான். கோயத்தூர் கடூர் போகலாம். இப்படி பாடி இங்கேருந்து கேட்டு தானே பாடியே போகலாம். இங்கேருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே ஒரு சில எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு ஆழ்த்து இருக்குது. ஆமாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆழ்த்து பார்த்தீங்கன்னா பத்திரைவாக்கம் கொரத்தூரா கொரத்தூர். சாரி மக்களே கொரத்தூர் கொரத்தூர் அங்கே நிற்குதா ட்ரெயின் பாரு நிற்கதில்ல. நிற்கலை நிற்கலை ஆஹா நிற்கலை காலியாக பிளாட்ஃபார்ம் நிற்கலை நிற்குது. முள்ளச்செடிலாம் நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா எஸ்ஆரோட இன்னொரு இருக்கு. ஸோ மக்களே இப்போ நம்ம பத்திரவாக்கம் இருக்கோம். இங்கே முன்னாடியே இந்திய ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி இப்போ கோத்தூர் ஸ்டேஷன் அவ்வளோ சொல்கிற மாதிரி பேசுகிறேன். அதனால் நான் சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் அம்பத்தூர் மேய்ச்சினால இண்டஸ்ட்ரி ஸ்பாட்ஸ் வாங்க அடுத்த ஸ்டேஷன் போகலாம்.
அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா நான் அம்பத்தூர் ஸ்டேஸ் சினிமாஸ் அந்த மாதிரி நிறைய அப்போ ஆரம்பிச்சுலாம் நினச்சேன் சர்க்குலர் ட்ரெயின் மக்களே இங்கே இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்குலர் ட்ரெயின் சென்னை எக்மோர் டு சென்னை சென்ட்ரல் டு சென்னை எக்மோர் சர்க்குலர் ட்ரெயின் அது வந்துச்சே போன ட்ரெயின் நான் கவர் பண்ண மாட்டேன் கவர் பண்ணியாச்சு அது 53 ஸ்டேஷன் தான் அந்த பகுதியில் ஆண்டு அச்சாவாக எழுத முடியாது இந்த ட்ரெயின் தேவை நம்ம சர்க்குலர் ட்ரெயின் ரொம்ப முக்கியம் இது எந்த ஒரு எம்பி ராக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் எம்பி ராக்கு தான் இந்த ட்ரெயின் பழைய ஐசிஎல் ட்ராக் ஸோ இப்போ வரப்போது பார்த்தீங்கன்னா திருமலை வயது இல்லை இது ட்ரெயின் வருது மக்களே அதாவது ரூல் சீட்டில் போட்டுருக்காங்க ஸோ வண்டி திருமலை வயது ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமலை வாயிலில் ஒரு கோயில் இருக்குது கொடி அம்மன் திருக்கோயில் இங்கே தான் ஃபேமஸ் அதுக்கப்புறம் லான்ஸ் ராகவா லான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கோயில் கட்டினாங்க அதுவும் இங்கே தான் இது மாதிரி இப்போ நம்ம தூக்கி எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் இதுவும் இந்த திருமலை வாயில ஒரு ஃபேமஸான பிளேயர் தான் சென்னையில் தெரியாது மக்களே இப்போ வரப்போய் எனக்கு பிடிச்ச ஏரியா அன்னனூர் லோக்கல் ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் ஷாப் எனக்கு இந்த ஏரியா இந்த லோக்கல் ட்ரெயின் வந்து இப்போது நம்ம ஆவடி மெயின்டெனன்ஸ் எல்லா லோக்கல் ட்ரெயின் இங்கே தான் மெயின்டெனன்ஸ் வரும் இந்த அன்னனூர் வந்து ஆவடிக்கு கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்காங்க நம்ம சென்னையில் இருக்கிற பாதி ட்ரெயின் மேலே இருக்கிற லோக்கல் ட்ரெயின் இங்கே தான் மெயின்டெனன்ஸ் வந்தே பாட்டு வச்சு பார்த்தா பாத்தியா மைசூர் வெள்ளை இல்லை அது கோயம்புத்தூர் காலைல ஒன்று போவோம் 5:50 அது வந்து மைசூர் இதுவும் மைசூர் தான் சாரி இது பெங்களூர் இந்த வண்டியா இந்த அன்னூருக்கு ட்ரெயின் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி போயிட்டு ஒரு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வரும் இது நான் இந்த ஆவடி ட்ரெயினால நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கோம் எப்படி போகிறோம்ல நம்ம திருவள்ளூர் ட்ரெயின் போகிறதுனால இந்த ட்ரெயின் ஸ்ட்ரைட்டாக போயிடும் இந்த இடம் எனக்கு ஃபேவர் தான் ஏன்னா நான் அடிக்கடி இங்கே வந்தால் ட்ரெயின் போவேன் ஒரு சின்ன வயசுல ட்ரெயின் சப்ஸ்கிரைபர்ஸ் இதை பற்றி தனியாக நம்ம வீட்டில் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டு அதே பார்த்துருக்கோம் அப்போ தான் அதோட இந்த இடத்த பற்றி நான் கொஞ்சம் சொல்லுவேன்
குட்டியாக இருக்கு. இதுலேருந்து ஆவடி கிளம்புது. இது வரைக்கும் மெட்ராஸ் கிளம்பு, இனிமேல் ஆவடி கிளம்பு. நல்ல மீன் இருப்பா யாரு போய் இந்த மட்டும் போட்டாலும் 20 பட்டம் போட்டாங்க. தண்ணி இல்லை இந்த இடத்துல அதான் இந்த அது கொஞ்சம் இடம் இருக்குது. அது 2.5 கிலோமீட்டர் என்னதுக்கா செட்டா? இந்த செட்டா? அந்த என்னது? ஆ பண்ணல. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆவடி, நம்ம டெஸ்டினேஷன் ஆவடி ரீச் பண்ண போகிறோம். மத்தியானம் ஈவினிங் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி. டைம் அதாவது 5:30 மணிக்கு, அதாவது 1.5 hours கழிச்சு என் பண்ணுறோம். ஸோ இதுவும் கும்மிடி பூண்டி போகிற மாதிரி தான். போயிட்டு நான் இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னால நான் இறங்கிட்டு போகிறதுக்கு செய்யணும். அதனால் அவுட்ரு இங்கே கொடுத்துருவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இருமா இல்லை